ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குக்கிங் இல்லைங்க, பேக்கிங் தான் பண்ண போகிறோம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான கேக், வெனிலா கேக், அதுவும் தயிர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்களுக்காக இந்த கேக் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான்வெஜ்னால் எக்கு சேர்த்து நம்ம கேக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சூப்பராக தயிர் வச்சு எப்படி நல்லா ஸ்பாஞ்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி அவன் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்கிங் பேனை ஆயில் இல்லாட்டி பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அடியில் நம்ம பட்டர் பேப்பர் வச்சுட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். நம்மளோட பேக்கிங் பேன் இப்போ ரெடி. அடுத்ததாக நம்ம பேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் வந்து கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து 115 கிராம் அளவுக்கு இருக்குது. இதோட டீட்டெயில் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பவுடர் பண்ண சுகர் வந்து 1 கப் சேர்த்துக்கிறேன். இது வந்து 150 கிராம். ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறமா இதில் ஆயில் சேர்க்கணும். ஆயில் வந்து அரை கப் 100 ml அளவுக்கு இருக்குது. அரை கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதே அரை கப் வந்து மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் மாவு பொருள்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மைதா மாவு சேர்க்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு 215 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போது இதை ஃபஸ்ட்டு சல்லடையில் சேர்த்துடலாம். இப்போது அதோடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன். நான் வந்து இந்த கேக்கில் வந்து சால்ட்டு சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சளிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கேக் வந்து ஹார்டாகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பால் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். ஒரே டைமில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கெட்டி ஆகிடும், மாவு கட்டி கட்டி ஆகிடும் அங்கங்கே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டராக கொண்டு வந்துடலாம். இப்போது இதோடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போ இதை வந்து நம்ம பேக்கிங் பேன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றிக்கலாம். 6.5 இன்ச் வந்து பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். அதோட சைஸ் அதுதான். அதே அளவுக்கு தான் நான் இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பெரிய பேன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எல்லாத்தையுமே கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா கேக்குள்ளே வந்து திட்டு திட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணிட்டோம். டேப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணுறேன். இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொடுக்கும்னு நினச்சி நான் இப்படி பண்ணேன். பட் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில், நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் கீழே வந்து மண் போட்டேன், மணல் வந்து போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஓட்டை போட்ட ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம் இந்த விசிலை.
இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட கேக் டின் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து மூடியை போட்டு மூடிடலாம். மூடிட்டு மறுபடியும் வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் எடுத்து மேலே வச்சிடலாம். ஏர் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பார்க்கலாம். லைட்டாக அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து வெளியே எடுத்து பார்ப்போம். பாருங்கள், கேக் வந்து நல்லா பஃப் ஆகி மேலே வந்திருக்கு. ஸோ நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். ஐயோ, கேக் இன்னும் ரெடி ஆகலை. பாருங்களேன், அப்படியே இருக்குது சென்டரில். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் போல் நம்ம விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் அலுமினியம் ஃபாயில் வந்து கவர் பண்ணலை, அப்படியே தான் நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு கல்லை தூக்கி நல்லா வெயிட்டாக மேலே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். டோட்டலாக வந்து இப்போ ஒரு 60 மினிட்ஸ் 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கலர்லேயே பார்த்தா தெரியுது நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கம்பி வச்சு எடுத்து பார்த்தா சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஸோ சூப்பராக நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தயிர் கேக் ரெடி. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட பேக்கிங் பேன்லேருந்து லைட்டாக இதை ரிமூவ் பண்ணலாம். சுற்றி ஓரங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்போ கேக் பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு நம்ம அந்த பட்டர் பேப்பர் அடியில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுக்க போகிறேன். நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரெட் நைஃப், செராட்டட் நைஃப் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான நல்லா ஸ்பான்ச்சியான நம்மளோட கேக், வெண்ணிலா கேக் வந்து இப்போ தயார் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக அவன் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயே ஈஸியாக பண்ண முடியும். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே பண்ண கேக்குனா அதோட டேஸ்ட்டே தனி தான். நீங்களும் இதே போல் வெனிலா கேக்கை தயிர் வச்சு செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க, முட்டை வச்சு செய்ய முடியாத கேக்கை ட்ரை பண்ண முடியாதவங்க இதே போல் நீங்கள் தயிர் கேக் செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வச்சு கேக் பண்ணியிருக்கிறேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளாக மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.